ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பீங்கள. நான் தான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா எல்லோரும் தூங்காமையாக இருப்பாங்க. மண்டல் மாதிரி பேசுகிறேன். எனக்கு தூக்க கலக்குங்க. நேற்று வீடியோ போட முடியலைங்க. நேற்று எங்கேயுமே ஓடிங்க. சினிமாவுக்கு மட்டும்தாங்க போனேன். கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டோங்க. நானுமே சின்ன பையனுமே. ஃபோனே அவன் தான் உங்களுக்கு தெரியுங்களா, அவன் இருந்தானா ஃபோனே என் கைக்கு வராது. அதனால் ஒன்றும் வீடியோவும் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. நேற்று சினிமாவுக்கு போயிட்டு வந்தேங்க. வடிவேலும் அப்புறம் நஸ்ரியா இருக்கிறாங்களாங்க, அவங்க புருஷன், அவங்க பேர் என்னன்னு தெரியலைங்க. அவங்களும் வடிவேல் நடித்த படம் நல்லா இருந்ததுங்க. நான் 21 வருஷம் கழிச்சு சினிமாவுக்கு போகிறேன். எல்லாமே எனக்கு அப்போ இருந்த மாதிரியே இல்லைங்க. எல்லாம் இப்போ பார்த்தோம்னா அவ்வளோ சொகுசாக உள்ள ஏசியெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ படத்துக்கு போக ஆரம்பிச்சோன்னே எனக்கு இப்போ பார்த்தா எனக்கு வாரம் போகணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. பேசாமல் இருந்திருந்தால் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் படத்தையே நினைக்காமல் இருந்திருப்பேங்க. சரிங்க, போகும்போது என்னத்தைங்க தலை கட்டிட்டு போகிறோம். நீ எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னு தெரியல. சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதானே. அப்புறம் பெரிய வயனை என்ன திருப்பூரில் டைனோசர் படம் ஒன்று ரிலீஸ் ஆக போதாமாங்க. தெரியலிங்க, ரிலீஸ் ஆக போகுதான்னு என்னன்னு தெரியல. அது வேணால் போகலாம் அப்படின்னானுங்க பையன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொன்னால் புக் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க அப்பா அடுத்த வாரம் என்னமோ ஆடி நோம்பியாட்டிருக்குதுங்க. எனக்கு தெரியல. இவங்க அப்பா தான் சொன்னாங்க ஆடி 18 அந்த அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அங்கெல்லாம் எங்கேயும் சினிமாக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னாங்க. ஃபேன் போட்டு வருங்க, கொசு கடிக்குது, உட்காரவே முடியுமானுங்க. இன்னொரு லைட்டையும் போடுறேங்க. ரொம்ப மூஞ்சிக்கு கருன்னு தெரியுது. ஐயோ, குழம்பு அடுப்பில் வச்சேங்க. நான் சூடாகட்டுன்னு ஐய இந்த குழம்ப வச்சு நாளைக்கு நான் வெறும் சோறு மட்டும் வச்சிடலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தேங்க. நான் கடவுளே, சுண்டி போச்சுங்க. சுண்டிச்சுனாலும் ஏதோ காலையிலத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நான் சரி குழம்பு இருக்குதல்ல, காலையில் வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு சூடு பண்ணி இப்போ ஒருக்கா வச்சுட்டேன்னு வைங்க, கறி குழம்புங்க. நாளைக்கு காலையில் ஒருக்கா சூடு பண்ணி போட்டு கொடுத்துர்லான்னு நினச்சி பிளான் பண்ணேங்க. அது என்னடானா பாதி குழம்பு சுண்டி போச்சுங்க. எப்போ எல்லாம் சாப்பிட்டோன்னையுமே கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டு வந்தேங்க. வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன். சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் பையனுங்களுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் மோந்து வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேங்க. சரி வீடியோ போடலான்னு மறந்துட்டேங்க. இப்போ இங்கே வந்து உட்காந்த முடியுதே சவுண்டு கேட்டுச்சுங்க. எனக்கு எஞ்சுதல்லைங்க. அப்புறம் தைக்கிற டஜனும் வேறு மாதிரி தாங்க, அதே மாடல் தான். ஆனால் 2 கப்பு வச்சு ஜாயிண்ட் பண்ணுவோங்க. நம்ம கப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு இது கப்பே ஜாயிண்டே இல்லாமல் இருக்குதுங்க. நாளைக்கு தைக்கிற வீடியோ போடுறேங்க. கொஞ்சம் அதே மாடல் தாங்க, கப்பு மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு வைங்களேன். தைச்சிட்டு அப்புறம் சொல்ல மாட்டேங்க. சொன்னாலே என்னால் செய்ய முடியல. கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறேன், ஆனால் போக முடிய மாட்டேங்குது. சொல்லாத நான் போயிட்டு வந்து வீடியோ போடுறேங்க. உங்களுக்கே சடைஞ்சு வருது, அப்பா பார்த்தாலும் சும்மா வாயில் தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அதுக்காக சொல்கிறேங்க. போயிட்டு வந்துட்டு வீடியோ போடுறேங்க. மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. யாருமே சப்ஸ்கிரைபரே இப்போல்லாம் முன்ன மாதிரி வர்றது இல்லைங்க. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் கொடுத்த வார்த்தைக்கு இப்போ எத்தனை ஷார்ட்ஸு போட்டாலும் எனக்கு வியூஸே வர மாட்டேங்குதுங்க. ஐயோ, நான் என்ன தாங்க வந்துட்டு வீடியோக்கும் வர மாட்டேங்குது, ஷார்ட்ஸுக்கும் வர மாட்டேங்குது. நான் எப்படி தாங்க என்னங்க பண்ண முடியும்? கோயிலுக்கு போய் வீடியோக்கா ரொம்பவே அங்கெல்லாம் டவுன் பஸ்ஸுக்காக ரொம்ப காத்திருந்து தாங்க நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்.
அந்த வீடியோக்கெல்லாம் வியூஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அதிகமாக வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே தெரியறதில்ல. எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்க? இப்போல்லாம் யார் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் கொடுக்குறாங்க. நிறையா பக்கம் போய் சேர மாட்டேங்குதுங்க நம்ம வீடியோ, என்னங்க பண்ணுறது? 11:45 ஆயிடுச்சுங்க, போய் படுக்கலாங்க. காலையிலேருந்து வேலையே சரியாக, காலையில் கொஞ்சம் நேரம் தைச்சேங்க, அதுக்கப்புறம் தைக்கிறக்கே நேரம் இல்லைங்க. எந்திரிச்சு எல்லாம் வேலையை கழுவிட்டு காலையில் இவங்களுக்கு சாப்பிட்ற செஞ்சு கொடுத்து, மத்தியானம் செஞ்சு கொடுத்து, அப்புறம் வீடு வாசலெல்லாம் கூட்டி மறுபடியும் கழுவி வேலை சரியாதுங்க. வெளியில எல்லாம் பார்த்தா இந்த நாய்க்குட்டியை குப்பை அப்படி போட்டு வச்சுருக்குதுங்க. ஏதாவது நூடுல்ஸ் இது வாங்கிட்டு வருவாங்களங்க, தம்பி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மிச்சம் வச்சுருந்தாங்கன்னா நான் அது கோடையாக அதுலேயே சாப்பாடு எல்லாம் போட்டு பிணைஞ்சி வைப்பேங்க. தின்னோடு அந்த காகிதத்தை பூரா பொடி பொடியாக பிச்சு போட்டு வச்சுருக்குதுங்க. நம்ம வீடு வாசலே முன்னாடி பூரா இடிஞ்சு கிடக்குது, எல்லாம் அதுக்கு குழி குழியாக இருக்குது. அதுகளுக்குள்ளே போய் மடித்தெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணங்க. என்னங்க பண்ணுறது? நம்ம வீட்டில் தான் நம்மளுக்கு யாருமே வேலை செய்கிற ஆள் இல்லைங்க, நம்மளே தான் செய்யணும். தூக்கம் வேறு வருதுங்க. ஓகேங்க, நாளைக்கு தைச்சிக்கிட்டே வீடியோ போடுறேங்க. நான் சொல்ல மாட்டேங்க, சொல்லாமல் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற என்னோட உறவுகளெல்லாம் எனக்கு வீடியோ பார்த்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் ஓட்டிங்கனால எனக்கு நிறையா பக்கம் ஷேர் ஆகுங்க அந்த வீடியோலாம். ப்ளீஸுங்க, மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஓகேங்க, பாய். குட் நைட் சொல்லாமா? காலையில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணால் யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே தூங்கிடுவாங்கள்ல. அதனால் காலையில் தானே நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அதனால் குட் மார்னிங். நானும் போய் படுக்கிறேங்க. காலையில் நேரமாக எந்திரிப்பேங்க நான். அப்போ உட்காந்து தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டே நம்ம வீட்லேயும் எல்லாம் வேலையை செஞ்சுக்கோங்க. வாங்க, கதவை போட்டு என்ன வராண்டிக்கிட்டு இருக்கிறாளுங்க வாங்க இந்த குட்டி வீட. ஏய், கதவை பூரா கீரல் பண்ணாதீங்க, எனக்கு தான் திட்டு விழுகும் பாப்பா. இவங்க மாட்டுக்குங்க கண்ணாடி இந்த கண்ணாடியை அந்த கதவு பூரா நகை கீரலுங்க, எனக்கு திட்டுவாங்க இவங்க அப்பா. தெரியுதுங்களா? ஓய் போங்கடி, தூங்கவே மாட்டேங்குதுங்க. என்னையெல்லாம் விட்டா தூங்குவேன், என்னை தூங்குறதுக்கு எங்கே விட்றாங்க? எனக்கு வேலை சரியாக இருக்குது, நான் நிம்மதியாக போய் தூங்க வேண்டியதானே. ஓகேங்க, பாய். குட் நைட், குட் மார்னிங்.